கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கிறோம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் அவனை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஈசாக்கு யாக்கோப்பை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக இது காணப்படுகிறது. ஆம், நம்முடைய தேவன் ஆசீர்வாதங்களின் தேவன். வேத புத்தகத்திலே காணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சுதந்திரமானவைகள். ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்நானம் எடுத்து வேத வசனங்களை தினசரி வாசித்து தியானித்து சபை கூடி கர்த்தரை ஆராதித்து மற்றவர்களுக்காக யாரெல்லாம் பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் சொந்தமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஈசாக்கு யாக்கோப்பை முழு மனதோடு ஆசீர்வதிக்கிறார். யாக்கோப்புக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஆம், இந்த தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தை நமக்கும் சொந்தமாயிருக்கிறது. கர்த்தர் நமக்கு வானத்தின் பனியை தருவார். பிரியமானவர்களே, வானத்தின் பனியினாலே என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குமோ அந்த ஆசீர்வாதங்கள் தங்கு தடையில்லாமல் கொஞ்சமும் பிசகாமல் தேவன் நமக்கு தருவார். பூமியிலே எவைகளெல்லாம் கொழுமையாயிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆம், கர்த்தர் உங்களை நம்மை போஷிக்கிற தேவன், பராமரிக்கிற தேவன். பஞ்சை பராரியாக நம்மை விட்டுவிடுகிற தேவன் இல்லை. யாரிடத்திலும் கையேந்தி யாசகமாய் நின்று பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையிலும் நாம் இல்லை. நாம் தேவாதி தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள், ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்திகள். இயேசு கிறிஸ்துவுடைய திரு இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே நாம் அவருடைய ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் காணப்படுகிறவர்கள். அதனாலே தேவன் கண்டிப்பாக கொழுமையானவைகளை நமக்கு கொடுப்பார். மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தேவன் உங்களுக்கு தருவார். ஒருவேளை ஆரம்ப காலகட்டங்களிலே மிகுந்த குறைந்த தானியங்கள், மளிகைகளில் போய் சாமான் வாங்கும் பொழுது 1 கிலோ அரிசி, 100 கிராம் பருப்பு, 100 கிராம் சர்க்கரை, 100 கிராம் எண்ணெய் இப்படி வாங்கின ஒரு காலங்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற காலமாயிருக்கிறது. உங்கள் பாத்திரங்களை தேவன் நிரப்பும்படியாகவே விரும்புகிறார். ஆம், கொழுமையான காரியங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய தானியங்கள் ஒருபொழுதும் குறையாமல் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் என்ன தானியம் வேணுமோ அந்த பாத்திரத்தை கழுவி சுத்தமாக தொடச்சி தலைகீழ கமுத்தி வச்சிட்டிங்கனாக்க கண்டிப்பாக அது தலைகீழ காலியாகத்தான் கிடக்கும். தேவன் உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். பாத்திரத்தை நல்லா கழுவி அந்த பாத்திரத்து மேலே கைகளை வைத்து, ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பத்துக்கும் போதுமான அளவுக்கு இந்த பாத்திரங்களை நிரப்பும் ஆண்டவரே. அரிசி பாத்திரத்தை அரிசியிலே நிரப்பும், எண்ணெய் பாத்திரத்தை எண்ணெயில் நிரப்பும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அநேகர் என்ன பண்ணுவாங்க, எல்லா பாத்திரத்துலேயும் தண்ணீரால் நிரப்பிடுவாங்க.
அரிசி பாத்திரம் காலியாக இருக்கா தண்ணி, எண்ணெய் பாத்திரம் காலியாக இருக்கா தண்ணி, சக்கரை பாத்திரம் காலியாக இருக்கா தண்ணி. அவர்களுடைய விருப்பம் எல்லாம் எங்கள் பாத்திரம் தண்ணியில் மாத்திரம் நிரம்பினா போதும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை. எப்படி ஒவ்வொரு பாத்திரங்களையும் நீங்கள் வேறு விரித்து வச்சுருக்கிறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பாத்திரத்துலையும் நீங்கள் கைகளை ஏந்தி, ஆண்டவரே இந்த பாத்திரங்கள் நிரம்பி வழியிட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இது கூடுமான வரைக்கும் பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். எங்கள் திராட்சை ரசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். திராட்சை ரசம் முகக்களையை உண்டாக்கும். திராட்சை ரசம் மதுரமாக இருக்கும். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மதுரமாக வைங்க அப்படின்னு ஜெபிக்கணும். காணாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அதை இயேசுவிடத்திலே சொன்னாங்க. இயேசு என்ன செய்தார்? வேலைக்காரங்களை கூப்பிட்டு அந்த பின்னாடி யாரும் பார்க்காம இருக்கிற அந்த காலியான கற்சாடியில் தண்ணியை நிரப்புங்கப்பா அப்படின்னாரு. அவங்க அதை நிறைய அதை வழிய நிரப்பினாங்க. இந்த தண்ணியை எடுத்து பந்தி விசாரிக்கிற நபர்கிட்ட கொடுங்கன்னாரு. கொடுத்த பொழுது அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுச்சு. அது அந்த கற்சாடியில் திராட்சை ரசமாக மாறுச்சா, இல்லை எடுத்து கொண்டு வரும்போது பாத்திரத்தில் திராட்சை ரசமாக மாறுச்சா, வார்க்கப்பட்ட இடத்துல திராட்சை ரசமாக மாறுச்சா அப்படிங்கிறதால நமக்கு இயேசு சொன்னார், கீழ்ப்படிந்து செய்தேன், எங்களுடைய 6 கற்சாடிகளும் திராட்சை ரசத்தால் நிரம்பி இருந்தது. இதுதான் விசுவாசம். பிரியமானவர்களே, தேவன் உங்களை நிரப்ப விரும்புகிறார். உங்கள் பாத்திரங்களை நிரப்பும்படியாக விரும்புகிறார். என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, அநேக தேசங்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீங்க. நீங்கள் யார்கிட்டையுமே கடன் வாங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே, செழிப்பினாலே உங்களுடைய பாத்திரங்களை கர்த்தர் நிரப்புவார். 3வதாக தன்னுடைய வல்லமையினாலே தேவன் நிரப்புவார். வேதம் என்ன சொல்லுது? தேவன் ஒரு தடவை சொன்னார், நாங்கள் 2 தடவை கேட்டோம், வல்லமை தேவனுடையதே என்பது. என்னுடைய பள்ளி பிராயத்தில் திருநெல்வேலியில் ஒரு பாலம் உண்டு, ஆற்றுப்பாலம் உண்டு. சுலோசன முதலியார் பாலம் என்று சொல்லுவாங்க. நாங்கள் குளிக்க போகும்பொழுது இந்த ஆற்றுப்பாலத்துக்குள்ளே நாங்கள் ஓடி அந்த பாலத்துக்கு அடியில் நின்று வாழ்க அப்படின்னு நாங்கள் சொன்னால் 2-3 தடவை எக்கோ கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த எக்கோ கேட்பதற்கு எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒளிகன்னு சொன்னால் 3 தடவை ஒளிக தான் வரும், வாழ்கன்னு சொன்னால் 3 தடவை வாழ்க தான் வரும். பிரியமானவர்களே, தேவன் மற்றவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறாரு. தேவன் ஒரு தடவை சொன்னார், நான் 2 தடவை கேட்டேன். வல்லமை தேவனுடையது, நாட் எ மேன், நாட் எ பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி. ஒரு மனிதன் அல்ல, அரசியல் அதிகாரங்கள் அல்ல, வல்லமை முழுவதும் தேவனுடையது தான். ராஜாக்களை தள்ளி அவர் ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடிய கர்த்தர் தானே. அதனால் உங்களுக்கு 1வது செழிப்பை கொடுப்பார், 2வது வல்லமையை கொடுப்பார், எல்லாவற்றுக்கும் மேலே தேவனோடு நீங்கள் ஐக்கியமாக வாழ்வதற்குண்டான காரியங்களை உருவாக்கி தருவார். மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. முதல் இடம் தேவனோடு கூட இருக்க ஐக்கியம், 2வது தேவனுடைய வல்லமை, 3வது தேவனுடைய ஆசீர்வாதங்களாகிய செழிப்பு. இந்த 3ஐயும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமாம், வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.